அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம். திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் போய் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எதால் பாதிக்கப்படுவார்கள்னா மனநோயால் பாதிக்கப்படுவார்கள். மனநோய் என்பது தனக்குத்தானே ஒரு சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் தனக்குத்தானே ஒரு சிந்தனை, தனக்குத்தானே என்ன சொன்னாலும் ஒரு தன்னை ஒரு பெரிய மாசாக சிந்தனை பண்றது. ராகுவை மாதிரி ஒரு பயந்தாங்கொல்லி யாருமே கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? பாம்பு படம் எடுத்து கொத்திரும் அப்படிம்பீங்க. பாம்பா படம் எடுத்து கொத்தம்? அதுக்கு விஷம் இருக்கு, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நல்ல விஷம் இருக்குது, விஷம் இல்லாத பாம்பு இருக்குது. அவர்கள் மன நடுக்கத்திற்கு உள்ளாவார்கள். அவர்கள் ஒரு பயந்தாடி. தப்பா யாரும் நினைச்சுக்கிடாதீங்க. ஏன்னா உண்மையை பேசும்போது கசக்கும். அந்த உண்மையை பேசும்போது கசக்கும். ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரம் சந்திரனால் பயமுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப சந்திரனால் பயமுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த பாம்பாவது இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றான்னா வெளி உலகத்துல சாதாரணமா ஒரு காக்கை, குருவி, ஒரு அணில், ஒரு கீரிப்பில் கூட தைரியமா போகும், ரோட்டு வழி தைரியமா போயிடும். ஆனால் பாம்பு மட்டும் தைரியமாக வெளிவந்து எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. அதற்கு எப்பயுமே ஆள் நடமாட்டம் இல்லாத இரவை தான் தேர்ந்தெடுக்கும். அப்ப இரவுல என்ன இருக்குது? சந்திரனுடைய ஒளி இருக்கிறது. இரவில் அந்த சந்திர ஒளியில் தான் அது அத்தனை சர்வசாதாரணமா போக, எலிய பிடிக்க, சாப்பிட, அதற்குன்னு ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இடத்த புத்து வச்சிருக்கோம், அதுக்குள்ள போய் இருக்கும். அப்ப ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மனோநிலை பாதிப்பு உண்டு. அந்த மனோநிலை பாதிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா என்ன சொன்னா தடுமாற்றம். சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் தடுமாற்றத்திற்குரியவன். அந்த சந்திரனுக்கு எப்பயுமே சந்திரனை எப்பயுமே வாழைமரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாழைமரம் என்ன செய்யும்? பெரிய காத்தெடுத்தா பொதுக்குன்னு விழுந்துடும். இவர்களுடைய மனம் பூரா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இவர்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கணும்னா மனதிடம் உள்ளவர்களாக முதலில் மாறிக்கொள்ள வேண்டும். தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஆமா, தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்ப தாழ்வு மனப்பான்மை வரும்போது என்ன சொல்றான்னா தான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னா ஒரு சதய நட்சத்திரத்துல ஒருத்தர் இருக்கார். அப்படியே என்ன சொன்னா பயங்கரமான முதலில் தாழ்வு மனப்பான்மை. என்ன நான் என்ன வச்சிருக்கேன், நான் என்ன வச்சிருக்கேன், நீ என்ன வச்சிருக்க, உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் வச்சுக்கிட்டா பிறந்தான் கிடையாது. அப்ப என்ன சொல்றான்னா இவர்கள் என்ன செய்யணும்னா அடிக்கடி என்ன சொல்லலாம்னா சந்திர தரிசனம் பண்ணணும். ராகுவுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் உங்களுடைய பலவீனம் என்ன சொல்லணும்னா மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன். அப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நீங்கள் யோகசாலி தான். அந்த குழந்தைய வச்சு நீங்க யோகசாலி ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் அல்லவா? 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரமாக வந்துவிட்டது என்று சொன்னால், அதாவது மதில் மேல் பூனை மாதிரி சந்தோஷத்தை கொடுப்பவர்களும் அவர்கள் தான். அப்படியே அதுக்கு ஈக்குவலான என்ன சொல்றான்னா ஆப்பு வைக்கிறவங்களும் அவங்களாம். நீங்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்வாங்கன்னா சந்திரனை அவ்வளவு தூரத்திற்கு வலிமையா நம்புவாங்க. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான், கணவராக இருந்தாலும் சரிதான், வலிமையான நம்பிக்கை வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த பிள்ளைதான், இந்த புருஷனை தவிர எனக்கு என்ன சொல்றான்னா இந்த பொண்டாட்டியை தவிர இந்த சொர்க்கத்தை நான் பார்க்கவே இல்லை அப்படின்பாங்க. அப்படிங்கிற ஒரு மனோநிலை கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அதே மனிதர்கள் என்ன சொன்னான்னா அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க ஒரு காலை வாரி துண்டா விடுவாங்க, பதில் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நடந்த உண்மைகள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசித்து பாருங்கள். அப்ப பரிசித்து பார்க்கும் போது என்ன சொல்றான்னா உங்களுக்கு உண்மை தெரியும். அப்ப நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான ஆதிபத்தியமும் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்குது. அதே சமயத்துல ஏமாற்றப்படக்கூடியது அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா
உங்களுடைய அந்த நட்சத்திரங்களுக்கு, நீங்கள் பிறந்த நட்சத்திரங்களுக்கு அது எங்க வந்து தொடர்பு கொள்ளுது பாருங்க. 4வது கட்டத்திலையும், ராசிக்கு 4வது கட்டம், 8வது கட்டம், 12வது கட்டம். இது எப்பயுமே வந்து 4, 8, 12 என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடம் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறது, 8ஆம் இடம் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறது. அப்ப இங்க வந்து என்ன சொன்னா ஒரு டேரிங்னஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் வாழ்க்கையில் முதலில் மன வலிமையாக இருக்கணும். இந்த மன வலிமையை கொடுப்பதற்கு யார் வந்து உங்களுக்கு தயாராக இருக்கிறார்கள்? எல்லாரும் என்ன சொல்லுங்க, ஐயா மன வலிமையா இருக்கணும், மன வலிமையா இருக்கணும். இந்த மாதிரி எந்த நட்சத்திரங்கள், அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரத்தோடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கணும். அது வந்து என்ன சொல்லலாம்னா நல்லதும் அதுவே, கெட்டதும் அதுவே. நம்ம வந்து என்ன சொல்லலாம், மூவிங் பண்ற தன்மையை பொறுத்தளவுல எந்த ஒரு நட்சத்திரமுமே என்ன சொல்லலாம்னா ஒன்றை கொடுத்து ஒன்றை எதிர்பார்க்கும். அப்ப ஒருவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் இன்னொருத்தரும் கொடுக்கக்கூடிய மனோநிலையில் இருக்கணும். அப்ப சந்திரன் எப்பயுமே என்ன சொல்லணும், தனக்கு தேவையானது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செஞ்சிருவான், அப்படியே அள்ளி போடுவான். ராகு எப்பயுமே என்ன சொல்றான்னா தனக்கு தேவையானது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குறுக்கோளியில போகும். குறுக்கோளியில கண்டிப்பா போகும், அதுல எந்த வித மாற்றமே கிடையாது. அப்ப குறுக்கோளியில போகும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும்னா அந்த குறுக்கு புத்தியை விட்டுறணும். சந்திரன் வந்து தனக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யும்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எல்லாத்தையும் இழக்க துணிந்து விடும். எல்லாத்தையும் இழக்க துணிஞ்ச பிறகு என்ன இருக்கும், ஒண்ணு இருக்காது. அதனால இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உண்மையாவே ரட்சி பொருத்தம் கிடையாது. ரெண்டுக்குமே ரட்சி பொருத்தம் கிடையாது. ராகுவுக்கும் சந்திரனுக்கும் ரட்சி பொருத்தங்கள் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்து விட்டாலும், ஏதோ ஒரு நண்பர்கள் கிடைத்து விட்டாலும் என்ன சொன்னான்னா விட முடியாத, பிரிய முடியாத, ஒரு மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்க உருவாயிரும். விட முடியாத, பிரிய முடியாத, அதே சமயத்தில் பிரிந்தாலும் அந்த நினைவுகளை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி விடும். அதவே நினைச்சிட்டே இருக்கிறது. அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களுக்கு இறைவன் தொடர்பு படுத்தி கொடுப்பார். ஆனால் அதை வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் பயன்படுத்த கற்றுக்கொள்ளும். எங்கேயுமே என்ன சொல்றேன்னா நீங்கள் எப்பயுமே நம்மளுடைய பலவீனம் என்னன்னா நாணயத்தின் மறுபுறத்தை தான் பயன்படுத்துவோம். நாணயத்தின் உண்மையான முகத்தை எந்த மனிதனுமே பயன்படுத்த மாட்டான். நாணயத்தின் வந்து உண்மையான முகத்தை வந்து பயன்படுத்த மாட்டான். அப்ப வந்து என்ன சொல்றான்னா நம்ம வந்து என்ன சொல்றான்னா இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு சீக்ரெட்டான விஷயம்தான். என்னடா இப்படி சொல்றாங்கன்னு பரிச்சித்து பாருங்கள். உங்களுக்கு எப்ப வந்து என்ன சொல்றான்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து நண்பர்கள் கிடைத்து விட்டால், குழந்தைகள் வந்து விட்டால் நீங்கள் ஜொலிப்பீர்கள். ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். ஏன்னா உங்களுக்கு தான் பலவீனம் ஜாஸ்தி. ஆனால் நீங்க என்ன சொல்றானா ராகு என்று சொன்னால் படம் எடுத்து ஆடும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டேன். அது படம் எடுத்த ஆடும், அதோட சிம்பிள்லாம் அதுதான். பாம்பை மாதிரி பயந்தது யாருமே கிடையாது. அவர்கள் வந்து இந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய உருவங்கள் எங்கே இருக்கிறது, சிவனுடைய கழுத்துல கிடக்குது. அதனால அதுக்கு மரியாதை. அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா முருகப்பெருமானுடைய காலடியில கிடக்கிறது, அதனால அதுக்கு மரியாதை. விஷ்ணு பகவான் கடலில் வந்து என்ன சொன்னா படுக்கையாக இருக்கிறது. அப்ப எந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கணும், அந்த மாதிரி வந்து கடவுளின் பாதங்களில் வந்து நீங்கள் எப்படி போய் வந்து பணிவாக அமர்ந்திருக்கிறீர்களோ அதே மாதிரி நீங்கள் அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் உங்களுக்கு அந்த பணிவு அடக்கம் வர வேண்டும். அந்த பணிவு அடக்கம் வந்து உங்களுக்கு வராது. வராமல் என்ன சொன்னாலும் தத்தளிப்பீர்கள். அப்ப என்ன சொல்றான்னா இந்த 3 நட்சத்திரத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து சிவனுடைய நட்சத்திரத்தில் போய் சிவனுடைய களத்துல இருக்கிற பாம்புக்கு பாம்பு களத்துல கிடக்கு, தலைக்கு மேல யார் இருக்குது, கங்கை இருக்கிறதா, சந்திரன். அதே சமயத்துல முருகப்பெருமானுடைய காலடியில் இருக்கிறது. அந்த காலடியில போய் இருக்கிற காரணத்தினால அங்க மயில் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான
பரவி இருக்கிறது. அப்ப முருகப்பெருமானுடைய அமைப்பின்படி வந்து என்ன சொன்னா, அவரும் என்ன சொன்னா ஒரு ஜல ஆதிபத்தியத்திற்குண்டான ஒரு தெய்வம் தான். ஏன்னா அறுபடை வீடுகளில் வந்து ஒருபடை வீடு வந்து என்ன சொன்னா, திருச்செந்தூர் கடல் மார்க்கத்தில் தானே இருக்கிறது. அதுல எந்த வித மாற்றும் கருத்தும் கிடையாது. அடிக்கடி என்ன சொல்றான்னா வந்து அபிஷேகங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா சிவனுக்கு என்ன சொன்னாலும் முருகப்பெருமானுக்கும் பாருங்க, எப்ப பார்த்தாலும் அந்த தலையில இருந்து என்ன சொன்ன ஒரு சொட்டு சொட்டா தண்ணி வடிகிறவர்களுக்கு வச்சிருப்பாங்க பாலாபிஷேகம். எதற்கு அபிஷேகம் நடக்கிறது? அந்த கங்கையுடைய அபிஷேகம், ஜல அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னாங்க, சர்ப்ப கிரகங்கள் வந்து சரண்டர் ஆயிரணும். சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஓகேவா? அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா, விஷ்ணு பகவான் வந்து என்ன சொன்னா, கடல் தண்ணியில் வந்து அந்த பாம்பின் மேல படுத்திருக்கிறார். அப்ப இந்த ராகுவுடைய நட்சத்திரத்திற்கும் ஜலத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அதனால நீங்கள் எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றிகளையும் சோதனை இல்லாத வாழ்க்கைகளும் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது வந்து ஆத்மார்த்தமான நட்போடு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மாக்களை அவர்கள் இழுத்துக் கொள்வார்கள். ஏன்னா அவர்கள் அந்த கர்மாவை வந்து ராகுவோடைய கர்மாவை சந்திரன் தாங்க முடியும். ராகுவோடைய கர்மாவை சந்திரன் தாங்க முடியும். ஏன்னா சந்திரன் என்பவன் என்ன சொல்றான்னா வந்து உலகத்திலே வந்து ஆண்களை விட வந்து பெண்ணுக்குத்தான் திறமை ஜாஸ்தி, தைரியம் ஜாஸ்தி. ஆண் வந்து என்ன சொன்னான்னா மனைவி இறந்து போயிட்டா வந்து அவனுக்கு துணை இல்லாமல் வாழ முடியாது. பெண் என்பவள் என்ன சொல்றானா, தன்னுடைய கணவன் இறந்து விட்டாலும் 4 குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளை என்ன சொல்றானா எப்படியாவது பாடுபட்டு வளர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த பெண்ணுக்கு உண்டு. உலகத்திலே சிறந்தது என்ன சொல்றான்னா வந்து ஒரு குழந்தையை பெறும்போது அந்த வலியோடைய வேதனைகளை தாங்கி அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தை வந்து ஒரு சரியான கோணத்தில் வளருவதற்கு ஒரு தாய் இருந்தால்தான் அந்த அமைப்பை வந்து பெற முடியும் என்பது உலகத்திலே வந்து என்ன சொன்னா 9 நவகிரகங்களில் சந்திரனே வலிமையானவன். சந்திரனே வலிமையானவன். எப்படி சந்திரனே வலிமையானவன்? வீட்டுக்கு போனவொடனே அம்மாவை தான் பிள்ளை தேடுது. அம்மாவை தானே பிள்ளை தேடுது. போனவொடனே புருஷன் யாரை தேடுறாரு? தாய்க்கு பின் தாரம். வீட்டுக்குள்ள போன வந்து என்ன சொன்னா ஒரு அதிகார போர் எங்க அப்படின்னு கேட்கக்கூடியதும் அந்த பெண்ணிடம் தான். எந்த ஒரு மனிதனுமே என்ன சொல்றான்னா வந்து ஒரு பெண் இல்லாவிட்டால், ஒரு தாய் இல்லாவிட்டால், ஒரு தாரம் இல்லாவிட்டால் நம் வீடெல்லாம் சுடுகாடு. இதெல்லாம் உண்மை. அதனால ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தாயை எக்காரணத்தை கொண்டும் வசைபாடி விடாதீர்கள். 3 ராகுவுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கும் தாய் இருக்கிற வரைக்கும் யோகம். தாயை கணம் பண்ணி கொண்டே இருங்கள். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை கணம் பண்ணுங்கள், மரியாதை கொடுங்கள். ஏன்னா சந்திரனா அம்மன் வழிபாடு நீங்க பண்ணலாம். ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தா அம்மன் வழிபாடு பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் அம்மன் என்று சொல்லக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் நீங்கள் வழிபட்டாலும் கும்பிடலாம், மாலை போடலாம், மரியாதை செலுத்தலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் பேசுமா? ஒரு அஸ்த நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் பேசிடுவான், வாங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிமா. ஒரு திருவோண நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுருவான். ஒரு ரோகிணி நட்சத்திரத்துல போய் இருக்கிறவன் என்ன நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க என் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். தெய்வம் சொல்லுமா? தெய்வம் சொல்லாது. வாழுகின்ற மனிதர்கள் அத்தனை பேருமே தெய்வங்கள். இது என்னைக்காச்சும் நீங்க நினைச்சிருக்கீங்களா? வாழுகின்ற மனிதர்கள் அத்தனை பேருமே தெய்வங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? என்ன சொன்னா உங்களிடம் இருக்கின்ற திறமைகள் தெரியாமல், நீங்கள் போய் என்ன சொல்றான்னா வந்து வரிசையில காலையில இன்னைக்கு பௌர்ணமி, ரோட்டு வரைக்கும் நிக்கிறான். ஏன் உங்க அம்மா இல்லையா? அம்மாவுக்கு என்ன செஞ்சிடும்? இன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை நட்சத்திரத்தில் இது பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆருத்ரா தரிசனம். தாயை எழுந்திருச்சு நிக்க வச்சு, நல்லா ஒரு சேர்ல உட்கார வச்சு, நல்ல ஒரு தட்டை அடியில வச்சு, நல்லா நீட்டா வந்து என்ன சொன்னா ஒரு நல்ல தண்ணி வந்து என்ன சொன்னான்னா, இப்ப குளிர்காலமா இருக்கிற காரணத்தை கொஞ்சம் வெண்ணி தண்ணியில மஞ்சள் பொடியை போட்டு நல்லா தாய்க்கு பாத பூஜை பண்ணியிருக்கலாம்னா வந்து என்ன சொன்னா வரிசையா இவன் காலு கெடுக்க நிற்கான். ஆகா நான் சாமி கும்பிடுவதை வந்து கோளாறு சொல்லவில்லை. உன்னுடைய தாய் வீட்டில் இருக்கிறாள், உன்னுடைய தாரம் வீட்டில் இருக்கிறாள்,
உன்னுடைய குழந்தை உனக்கு தாய், பெண் குழந்தை உனக்கு தாய். அதற்கு பாத பூஜை பண்றதற்கு விட்டு விட்டு என்ன சொல்றான்னா, தக்கட்டி தக்கட்டின்னு ஓடுறான். எங்கடா ஓடுறீங்க அப்படின்னு நான் வந்து என்ன சொல்றானா, என்ன காரணத்திற்காக நாம் கண்மூடித்தனமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரியாமலே இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கின்ற, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே வந்து தெய்வங்கள் தான். ஏன்னா அவன் ஒரு ஸ்டார்ல போய் பிறந்திருக்கான் இல்லையா, அந்த ஸ்டாரை பத்தி அருமை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த ஸ்டாரை பற்றிய அருமை வந்து அவனுக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் அவன் கடவுளாக மாறுவதற்குண்டான தகுதி அவனுக்கு உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதெல்லாம் உண்மை. அதனால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்கள் மன வலிமையை சரிபடுத்திக் கொள்வதற்கும், உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், லக்ஸுரிஸ், பெரும் பணம், இல்லற வாழ்க்கை, புதனுடைய ஆதிபத்தியமுடைய கல்வி எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துடைய தொடர்பு கிடைத்தது என்று சொன்னால், நீங்கள் வந்து சமூகத்தில் வந்து ஒரு வல்லவராகவும் ஒரு நல்லவராகவும் வலிமையான அமைப்பையும் உருவாக்கி கொடுப்பது அம்மன் வழிபாடும் சந்திரனுடைய நட்சத்திரமும் ராகுவுடைய வாழ்க்கைக்கு சிறப்பான வழிகாட்டிகள் என்று கூறி பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.